Okay, next problem, convolution theorem. Next problem find L inverse of s square by s square plus a square, s square plus b square. This is the problem. Actually, the formula. Solution we find. So, this is solution. Here the formula use L inverse of s by s square plus a square equal to cos at. L inverse of 1 by s square plus a square equal to sin at. So, what is the given? First one, the given L inverse of s square by s square plus a square, s square plus b square. This is the given. So, this is the last previous problem. Split so, L inverse of s by s square plus a square, L inverse of s by s square plus b square. இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிரோம். இப்போ ஸ்ப்ளிட் பண்ணதும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இந்த பாருங்க s by s square plus a square. இங்க வந்து s by s square plus a square இருக்கு. சோ இத வந்து நம்ம எப்படி எழுத போறோம்னா cos at into இங்க cos at into இங்க என்னது s by s square plus b square. இங்க a க்கு பதிலா அங்க b ன்னு இருக்கு. So cos bt. So L inverse of s square by s square plus a square, s square plus b square. அது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி எழுதிருக்கோம். சோ இது வந்து என்னன்னா முன்னாடி பார்த்த மாதிரி தான். இது வந்து f of t, இது வந்து g of t. f of t, g of t ன்னு இருக்கு. சோ இங்க t ங்கற இடத்துல இங்க LHS வந்து நமக்கு இருக்கு. இப்போ RHS வந்து இத வச்சு convolution theorem by using convolution theorem next step by using convolution theorem use பண்ணி next stepல எப்படி எழுதுறோம்னா integral 0 to t f of u. f of t ங்கிறது என்ன இருக்கு? f of t வந்து cos at ன்னு இருக்கு. f of u னா என்ன எப்படி எழுதலாம் பாருங்க. t என்ன t ங்கற இடத்துல u ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சோ cos au. Next g of t. g of t என்ன இருக்கு பாருங்க. cos bt. இப்போ g of இங்க இருக்கு t minus u. t minus u னா cos b into t ங்கற இடத்துல என்ன பண்ணுவோம்? இங்க t க்கு t இருக்கு. இங்க t ங்கற இடத்துல t minus u. t minus u. So அது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா cos bt minus bu. இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா? So அப்ப integral 0 to t f of u into g of t minus u. f of u என்னன்னு பாருங்க. இங்க நான் எழுதிட்டேன். f of u வந்து என்ன இருக்கு? cos au into cos bt minus bu into d into du. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் ஃபார்முலா cos a cos b. இது வந்து L inverse of s square by s square plus a square, s square plus b square. இப்போ நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். அதுக்கு என்ன ஃபார்முலானா cos a cos b equal to 1 by 2 into cos a plus b plus cos a minus b. இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஆல்ரெடி 12th லயே நம்ம படிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலா வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இது cos a, இது b. cos a ங்கிறது இந்த ஃபார்முலால this is a, this is b. ஓகேங்களா? சோ இதுல எடுத்து வந்து இந்த இடத்துல நான் அப்ளை பண்ண போறோம். சோ இங்க என்ன பாருங்க L inverse of s square by s square plus a square, s square plus b square equal to இங்க என்ன பாருங்க 1 by 2 into 1 by 2 into எப்படி எழுதலாம் integral 0 to t
0 to t cos a plus b cos a என்னது பாருங்க a au b என்னது பாருங்க bt minus b cos a plus b plus cos a minus b a cos a minus b into du ஓகேங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் இன்டகிரேட் பண்ண போறீங்க so 1/2 into integral 0 to t cos au plus bt minus bu or otherwise நம்ம bu termலாம் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம் அப்புறம் t பை ஓகேங்களா next into du plus integral 0 to t cos au plus bu minus bt into du ஓகேங்களா 1/2 is common for these two terms 1/2 வந்து ரெண்டுத்துக்குமே வந்து காமனா இருக்கு சோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இன்டகிரேட் பண்ண போறோம் இன்டகிரல் இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு இன்டகிரல் cos at into dt அப்படினா என்னது sin at by a இதுதான் வந்து ஃபார்முலா cos curve so இந்த இடத்துல வந்து 1/2 into sin au minus bu plus t divided by a minus b a minus b வந்து aங்கிறது என்ன இருக்கு a minus b இருக்கு so a minus b into u divided by a minus u இதுக்கு வந்து லிமிட் வந்து என்ன இருக்கு 0 to t next similarly sin au plus bu minus bt divided by a plus b limit is 0 to t ஓகேங்களா limit is 0 to t so இதுல காமன் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு பாருங்க what is common காமனா என்ன இருக்கு எதுவுமே இல்ல ஓகே 1/2 into இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ண போறோம் a minus b 1/2 into a minus b இப்போ இதுல வந்து அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணா என்ன ஆகுது sin a எந்த இடத்துல அப்ளை பண்ணனும் இங்க uங்கிற இடத்துல நீங்க அப்ளை பண்ணனும் sin at minus bt plus bt next minus sin 0 அப்போ bt மட்டும் வரும் ஓகேங்களா வேணும்னா 0 bt next அதே மாதிரி இங்க sin இங்க t அப்ளை பண்ணீங்கன்னா at bt minus bt next minus sin இங்க எழுதிக்குவோம் minus sin 0 அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகுது இது வந்து 0 minus bt divided by a plus b next இங்க bt க்கு bt cancel இங்க bt க்கு bt cancel so what is the remaining 1/2 is common for both term so என்ன இருப்பாங்க sin at minus sin bt divided by a minus b next plus 1/2 into sin at minus sin minus of bt divided by a plus b
ஓகேங்களா 1/2 வந்து காமனா இருந்தது ரெண்டுக்குமே நான் மல்டிப்ளை பண்ணி போட்டுருக்கேன் ஸோ இங்கே வந்து sin minus of bt sin of minus theta equal to minus sin theta ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா 1/2 sin at minus sin bt divided by a minus b plus 1/2 sin at minus and minus plus sin bt divided by a plus b. ஓகேங்களா இதுதான் வந்து சொல்யூஷன். ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ வந்து இன்டர்னல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க. ஏவால இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் a sin at minus a sin bt plus b sin at minus b sin bt plus a sin at plus a sin bt next minus b ஆல மல்டிப்ளை பண்ணுங்க minus b sin at minus b sin bt all divided by 2 times of a square minus b square. ஓகேங்களா ஸோ இதில் இதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்க கேன்சலைஸ் ஆகுற மாதிரி இருக்க பாருங்க b sin bt sorry b sin at b sin at next a sin bt a sin bt cancel ஆயிடுச்சுங்களா. ஓகே next what is the remaining என்ன இருக்கு பாருங்க. இப்போ a sin at 2 times of a sin 2 times of a sin at next minus 2 times of b sin bt divided by 2 into a square minus b square. So 2 is common. So 2 வந்து காமனா வெளிய எடுத்துட்டீங்கன்னா a sin at minus b sin bt divided by 2 times of a square minus b square. So 2 cancel. So here the solution is L inverse of s square by s square plus a square s square plus b square equal to a sin at minus b sin bt divided by a square minus b square. This is the solution for this problem. Similarly இதே மாதிரி ப்ராப்ளமும் கேட்பாங்க. ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா என்னன்னா find Laplace transform of find Laplace transform of find L inverse of s square by s square plus 4 s square plus 9. இந்த மாதிரி வந்து நம்ம இது பேஸ் பண்ணி இந்த மாதிரி கேட்பாங்க क्वेश्चन. இப்போ வந்து இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நீங்க இதுக்கு வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணனும். எப்படின்னா L inverse of இது வந்து என்னது 2 ஸ்கொயர்னு எடுக்கலாங்களா. 4 வந்து 2 ஸ்கொயர் 9 வந்து 3 ஸ்கொயர். ஓகேங்களா. சோ அப்ப a ங்கிறது என்ன இருக்கு பாருங்க. compare these two. அப்ப a வந்து 2 b வந்து என்ன இருக்கு 3. சோ இந்த ஃபார்முலால எடுத்துட்டு வந்து அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ என்ன வரும் a ங்கிறது instead of a 2 a
ஏக்கு பதில் 2, பிக்கு பதில் 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 sin 2t minus 3 sin 3t divided by s square, sorry, divided by a square minus b square. a square minus b square. So solution வந்து 2 sin 2t minus 3 sin 3t divided by 4 minus 9. 4 minus 9 minus 5. So L inverse of s square by s square plus 4 s square plus 9. ஓகேங்களா? இதுதான் வந்து சொல்யூஷன். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.